கிட்ஸ் லஞ்ச் பாக்ஸ் சீரீஸ் டே 5ல் இன்றைக்கி என்னென்னு பார்க்கலாம். மினி பீட்ரூட் ஊத்தப்பம், தொட்டுக்கிறதுக்கு டிஃபன் சாம்பார், ஸ்நாக்ஸுக்கு லிட்டில் ஹார்ஸ் பிஸ்கட், ஃபைபருக்கு கொய்யாப்பழம். இப்போ இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். டிஃபன் சாம்பாருக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்க்கலாம். 200 கிராம் துவரம்பருப்பு எடுத்து அதை நல்லா கழுநீர் பிடிச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஒரு பெரிய கேரட்டு, 2 தக்காளி, 3 பச்சை மிளகா, 10 சின்ன வெங்காயம், 1 டேபிள் ஸ்பூன் சாம்பார் பொடி, 3 வரமிளகா, 3 பல் பூண்டு, 1 ஸ்பூன் சீரகம், இந்த அளவுக்கு பெருங்காயம், தாளிக்கிறதுக்கு கடுகு உளுந்தம் பருப்பு, வெந்தயம் ரெண்டுமே அரை ஸ்பூன், கொஞ்சமாக கருவேப்பிலை, மல்லி இலை, உப்பு, ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை கரைச்சி எடுத்துக்கணும். இதை இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு குக்கரில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற பருப்பை சேர்த்துக்கலாம். கேரட் போட்டுக்கலாம், பச்சை மிளகா, பூண்டு, சின்ன வெங்காயம், தக்காளி, சீரகம், பெருங்காயம் பருப்பு வேகும்போது போட்டோம்னா நல்ல வாசமாக இருக்கும். அப்படியே வேகும்போதே கரைஞ்சிரும் கட்டியாக போட்டாலுமே. சாம்பார் பொடி, நான் மஞ்சத்தூள் சொல்ல மறந்துட்டேன். கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். விளக்கெண்ணெய் இல்லை, நான் நல்லெண்ணெய் தான் ஊற்றுறேன். விளக்கெண்ணெய் இருந்தால் கண்டிப்பாக விளக்கெண்ணெய் ஊற்றுங்க. இப்போது இதெல்லாம் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிடலாம். நான் ஒரு 3 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். இது மீடியம் ஃப்ளேமில் ஒரு 4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். பருப்பு நல்லா வேகணும், அதனால் 4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போது பருப்பு வெந்துருச்சான்னு பார்க்கலாம். ஸ்டீம் போயிடுச்சு, நல்லா வெந்துருச்சு. அந்த பெருங்காயம் போட்டது வாசம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதை இந்த கரண்டிலே வச்சு நல்லா அப்படி மசிச்சு விட்டுடலாம். அப்போது பருப்பு நல்லா மசியும். இந்த கேரட் 1, 2 அப்படியே இருக்கும் முழுசாக. இப்போது சாம்பார் தாளிச்சிக்கலாம். இப்போது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. கடுகு வெந்தயத்தை போட்டுக்கலாம். செவக்கட்டும், கடுகு பொரியட்டும். கடுகு பொரிஞ்சிருச்சு, வெந்தயம் செவந்தது. மிளகாய் போட்டுக்கலாம். இந்த மிளகாய் லேசாக கருகுது, அப்போ தான் சாம்பார் நல்லா வாசமாக இருக்கும். கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ பருப்பு எடுத்து ஊற்றிக்கலாம். இப்போது புளி ஊற்றிக்கலாம். சரியாக இருக்கும் இந்த புளி. உப்பு போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. சும்மா இந்த புளி பச்சை வாசம் போனால் போதும், ஒரு கொதி வந்தால் போதும். சாம்பார் எல்லாத்தையும் போட்டுட்டு மிளகாயும் கருவேப்பிலையும் போட்டு தாளித்து போட்டோம்னா சாம்பார் ரெடி, டக்குன்னு ரெடி ஆயிடும். அவ்வளோதான், கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம மல்லி இலை தூவிக்கலாம். மல்லி இலை தூவிட்டு சும்மா அப்படி ஒரு கலக்கி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், டிஃபன் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். பீட்ரூட் ஊத்தப்பத்துக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்க்கலாம். நான் நார்மலாக நம்ம எப்போ வீட்டில் இருக்கிற இட்லி மாவு தான் எடுத்திருக்கேன். 1 பீட்ரூட் சின்னதாக கட் பண்ணி தோல் சீவி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். கொஞ்சமாக கேரட் துருவி வச்சுருக்கிறேன். ஒரு அரை பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன். கொஞ்சமாக மல்லி இலை. இப்போது இந்த பீட்ரூட்டை நல்லா அரைச்சி இந்த மாவு கூட நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போது பீட்ரூட்டை நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போது இது கூட ஒரு கரண்டி அளவுக்கு நம்ம மாவு ஊற்றி, தண்ணிக்கு பதிலாக மாவு ஊற்றி அரைச்சிட்டு வந்துடலாம். இதை நைஸாக அரைச்சிட்டு வந்துடுறேன். அவ்வளோதான், பீட்ரூட் நல்லா நைஸாக திக்காக அரைச்சாச்சு. இப்போ இதை நம்ம மாவு கூட கலந்து வச்சிடலாம். நமக்கு எந்த அளவுக்கு கலர் தேவையோ அந்த அளவுக்கு கூடவோ குறையவோ நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எனக்கு பிங்க் கலரில் இருந்தாலே போதும். இந்தளவுக்கு இருந்தாலே ஃப்ளேவரும் கலரும் நல்லா இருக்கும். நம்ம மாவு நிறையா இருந்தது அப்படின்னா நம்ம அரைச்சிருக்கிற எல்லாத்தையுமே நம்ம சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை நம்ம ஊத்தப்பமாக ஊற்றி எடுத்துக்கலாம். இப்போது ஒரு பவுலில் நம்ம நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயம், கேரட், மல்லி இலை, இதை 3யுமே நம்ம ஒன்றா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஊத்தப்பத்தில் மேலே அப்படி போடும்போது ஈஸியாக இருக்கும். எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும். இல்லைன்னா இது தனியாக அது தனியாக எடுத்து போடணும். ஒரே ஈவனாக இருக்காது. பார்த்தா ஒரு பக்கம் கேரட் அதிகமாக இருக்கும், இல்லைன்னா வெங்காயம் அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ ஊத்தப்பத்துக்கு லைட்டாக நெய் சேர்த்துக்கலாம். குழந்தைங்களுக்குங்கிறதுனால நான் நெய் போடுறேன்.
கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். இப்போது இது மேலே எடுத்து வச்சுருக்கிற இந்த கேரட் துருவலை போட்டுக்கலாம். இப்போ ஊத்தப்பத்துக்கு மேலால் லைட்டாக நெய் போட்டுக்கலாம். நல்ல டேஸ்ட் நல்லாயிருக்கும், குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போது இதை அப்படியே லைட்டாக அமுத்தி விட்டுருங்க, ப்ரெஸ் பண்ணி திருப்பி போட்டுக்கலாம். லைட்டாக அப்படி ப்ரெஸ் பண்ணி விடுங்க. இப்போது திருப்பி போட்டுக்கலாம். நல்லா வெந்துருச்சு, 2 சைடுமே உதிரவே இல்லை பாருங்கள். அதுக்கு தான் லைட்டாக அப்படி ப்ரெஸ் பண்ணுறது. அவ்வளோதான், எடுத்துடலாம். மினி பீட்ரூட் ஊத்தப்பம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துகிட்டு அடுத்த பேட்ச் ஊற்றிக்கலாம். அதே மாதிரியே மேலே வந்து கேரட் துருவல் போட்டுக்கலாம். அவ்வளோதான், அடுத்த பேட்ச் ரெடி ஆகிடுச்சு, எடுத்துடலாம். இப்போது பேக் பண்ணிக்கலாம். ஊத்தப்பம் வச்சாச்சு. அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு டிஃபன் சாம்பார், கேரட் போட்ட டிஃபன் சாம்பார். ஸ்நாக்ஸுக்கு லிட்டில் ஹார்ஸ் பிஸ்கட் வச்சுருக்கேன். எப்போயாவது ஒரு தடவை இந்த மாதிரி நம்ம கொடுக்கலாம் ஸ்நாக்ஸு. ஃபைபருக்கு கொய்யாப்பழம் வச்சுருக்கேன். கொஞ்சம் குழந்தைங்களுக்கு பார்த்தா நல்லா இருக்குங்கிறதுக்காக இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் வந்து ரொம்ப நல்லது தான், நம்ம கொடுக்கணும் அடிக்கடி குழந்தைங்களுக்கு. அவ்வளோதான், கிட்ஸ் லஞ்ச் பாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த லஞ்ச் பாக்ஸ் ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்ஸை கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.